கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் 18வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் பொழுது நம்ம கேட்போம், ஆண்டவரே நாங்க எப்படிப்பா நம்புறது, இதுக்கு ஒரு நம்பிக்கையான காரியத்தை எங்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுவது என்னவென்றால், என்னுடைய நாமம் அதிசயமான நாமம். ஹல்லேலூயா. அந்த அதிசயமான நாமம் என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் கேட்கும்போது இது நமக்கு இன்னும் தெளிவுபடும். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த அதிசய நாமத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கிறாரா. அந்த அதிசய நாமம் தரிப்பிக்கப்பட்டது என்று ஜனங்கள் எல்லோரும் கண்டு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதுல பார்க்கும் பொழுது, எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது 9வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியாக அவருக்குள்ளாக அந்த அல்லேலூயா அந்த அதிசயமான நாமத்துக்குள்ளாக நம்மள பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. அவரே இவ்வளவு பெரிய வார்த்தையை நம்மள பார்த்து சொல்லும் பொழுது, மனுஷர்கள் சொல்லுகிற எந்த வார்த்தையும் நமக்கு எதுவுமே நம்ம செவிக்கு ஏறாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய அதிசயமான நாமத்தை நமக்கு கொடுக்கும்படியாதான் அவர் சிலுவையிலே அந்த கேடு அடைந்து தொங்கினார் அல்லவா. அந்த அதிசய நாமத்தை, அவர் பிறப்பு அதிசயம், அவர் மரித்தது அதிசயம், அவர் உயிர்த்தெழுது அது அதிசயம். அந்த அதிசயமான தேவனே, என் நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாமம் தரிக்கப்பட்டது என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் கண்டு பயப்படுவார்கள். அதுல உன்னை நிலைப்படுத்துவேன் பரிசுத்த ஜனமா என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதுதாங்க பாக்கியம். இதை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து நம்மளுடைய பாதையில அவர் கொடுத்த கட்டளையில நாம் நடந்து உற்சாகம் அடைந்து செல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் 148வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி சொல்லி பார்ப்போம் என்றால், 148:13, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அந்த பூமிக்கும் வானத்துக்கும் மேலான மகிமையுடைய அதிசயமான நாமமுடையவர் தான் சொல்லி இருக்கிறாரு. உங்களை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன், என் அதிசயமான நாமத்தை உனக்கு தரிப்பேன், அதை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. நம்ம பாதையில அவர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறார் அதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். எந்த புயல் அடித்தாலும் எந்த காற்றடித்தாலும் எதுவும் நம்மள சேதப்படுத்தாதுங்க. ஏன்னா கர்த்தருடைய நாமம் நமக்கு புகலிடமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மகிமையுடைய இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, மகிமையுடைய இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, மகிமையுடைய இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே.
உலகம் எங்கும் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரையா. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரையா. மகிமையுடைய இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே. பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே. பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே. உம் ரத்தம் சிந்தினீரே. மகிமையுடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே. சாபமெல்லாம் போக்கிவிட்டா முள்மூடி தாங்கினீரே. சாபமெல்லாம் போக்கிவிட்டா முள்மூடி தாங்கினீரே. ஐயா, முள்மூடி தாங்கினீரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டே என் துக்கம் சுமந்தீரையா. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டே என் துக்கம் சுமந்தீரையா. என் துக்கம் சுமந்தீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே. நோய்கள் எல்லாம் நீக்கிடவே காயங்கள் பட்டீரையா. நோய்கள் எல்லாம் நீக்கிடவே காயங்கள் பட்டீரையா. காயங்கள் பட்டீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே. ஆமென். அந்த நல்ல நேசரே, அதிசயமான நாமமுடையவரே, அந்த நாமத்தை நமக்கு உங்களுக்கு எனக்கும் தரிப்பித்து அவர் சொல்லுகிறார், எனக்கு பரிசுத்த ஜனமாய் உங்களை நிலைப்படுத்துவேன், அதை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லைங்க. கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் பயந்து அவர் வழியிலே நடப்போம். நம் வழிகள் பிசகாதபடி காத்து நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுவோம். God bless you.